ஒரு அழகான மலைப்பகுதி. அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே விவசாயத்தை தான் முதன்மையான தொழிலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவும் போல காலையில சீக்கிரமா கிளம்பி போவாங்க, வயல்ல வேலை செய்வாங்க, மறுபடியும் சாயங்காலம் நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க செய்யற விவசாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தவிர வியாபாரம் பண்ணுறதுக்கோ இல்லை வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த பொருட்கள்லாம் விற்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க சாப்பாட்டுக்கு தேவையான அந்த பொருட்களை மட்டும்தான் அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தவிர வேற எந்த வேலைகளிலுமே அவங்க ஈடுபட மாட்டாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அதன் வழியா ஒரு வயதான மனிதர் போய்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மனிதர் இவங்க வேலை செய்யறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. இப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ உழைச்சுமே நீங்கள் வந்து இன்னும் முன்னுக்கு வராமல் இருக்கீங்க. உங்களுடைய உழைப்புக்கு சரியானபடி பலன் கிடைக்காம இருக்கு. அதனால நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் சொல்றாரு. உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம், ஐயா, எங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட போகுது? எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் விவசாயம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர வேற என்னங்க ஐயா எங்களுக்கு தேவைப்பட போகுது அப்படிங்கிறாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லப்பா, என்கிட்ட ஒரு சில விதைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயிரிலிருந்து நிறைய தங்க விதைகள்லாம் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாரு. அந்த விதைகள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ எல்லா மக்கள்கிட்டயுமே ஒவ்வொரு விதைகளை கொடுக்குறாரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, ஐயா இது என்ன விதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு செடியோட விதை தான். நீங்க இந்த விதையை உங்க நிலத்துல வந்து நட்டு வைங்க. இந்த விதை வந்து முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா நீங்க தினமும் தண்ணி ஊற்றி இதை பராமரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த விதையிலிருந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு செடி ஒன்று வளரும். அந்த செடியிலிருந்து தங்க நிறத்துல நிறைய பூக்கள்லாம் பூக்கும். இந்த பூக்கள் ரொம்ப விலை உயர்ந்த பூக்கள். நீங்க மற்ற வேலைகளில் ஈடுபடும் போது இந்த செடிகளுக்குமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பராமரிச்சிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற அந்த வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உண்மையிலேயே அதுதான் உங்களுடைய உழைப்புக்கான நல்ல ஊதியமாக இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே ஒவ்வொரு விதைகளை கொடுத்துட்டு போறாரு. இப்போ எல்லா மக்களுமே சரிங்க ஐயா, நீங்க சொன்னது மாதிரியே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதைகளை கொண்டு போயிட்டு எல்லாருமே அவங்க நிலத்துல நட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வயதான அம்மா அவங்களுமே அந்த விதையை கொண்டு போயிட்டு அவங்க நிலத்துல நட்டு வைக்கிறாங்க. இப்போ அப்படி நாட்கள் கடந்து போகுது. நாட்கள் வாரங்கள் ஆயிடுச்சு, வாரங்கள் மாதங்கள் ஆயிடுச்சு, ஒரு சில வருடங்களே கடந்து போயிடுச்சு. ஆனா அந்த விதைகள் முளைக்கவே இல்லை. மற்ற எல்லா மக்களுமே நம்பிக்கை இழந்துட்டாங்க. அந்த விதை இருந்த இடம் எங்க இருக்குன்னு கூட தெரியல. அந்த விதைக்கு தண்ணி ஊட்டுறது கிடையாது, அதை பராமரிக்கிறது கிடையாது, அப்படியே அதை விட்டுட்டாங்க. ஆனா அந்த வயதான அம்மா வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த விதையை அவங்க தினமுமே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அது முளைக்குதோ முளைக்கலையோ அதை பராமரிக்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி தினமும் அதை பராமரித்து பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படியே ஒரு சில வருடங்கள் கடந்து போயிடுச்சு. 2-3 வருடங்கள் கழிச்சு யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த விதையிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு செடி ஒன்று வளருது. அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த செடியை சுற்றி வேலி போடுறாங்க. அந்த செடி ரொம்ப மென்மையாக இருக்கு. எது மிருகங்கள் வந்து அதை கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே வராங்க. அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே அந்த செடி ஒரு சின்ன மரமாகவே மாறிடுச்சு. அந்த மரத்திலிருந்து நிறைய தங்க நிறத்துல பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரே ஒரு விதை தான் அவங்க போட்டாங்க. ஆனால் அந்த விதையோட வேறு நிறைய இடங்கள்ல பரவி அவங்களோட தோட்டம் ஃபுல்லாகவே இந்த செடிகள் அதிகப்படியாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க தோட்டம் முழுவதுமே தங்க நிறத்துல பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூக்களை வாங்குறதுக்காக வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து, வெளிநாட்டுகள்ல இருந்து கூட நிறைய மக்கள் அங்க வந்து அதிக விலை கொடுத்து அந்த பூக்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் இதுக்கு முன்னாடி வந்தாரு பாத்தீங்களா, அதே வயதான மனிதர் அந்த ஊருக்கு வராரு. வந்து பார்த்தா அவர் கொடுத்த எந்த ஒரு விதையுமே முளைக்கல. மற்ற எல்லா மக்களுமே அந்த விதை மேல இருந்த நம்பிக்கை விட்டுட்டு அதை அப்படியே பராமரிக்காம போட்டுட்டாங்க. ஆனா இந்த வயதான அம்மா மட்டும் இந்த விதையை பராமரிச்சு பாதுகாத்ததுனால அவங்க தோட்டம் ஃபுல்லாவே தங்க நிறத்துல பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த வயதான மனிதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு,
நான் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தேன் எல்லாருக்கிட்டையுமே, இந்த விதை முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக அந்த விதையை வந்து பாதுகாத்துக்கிட்டே வாங்கன்னு சொன்னேன். ஆனால் யாருமே அதை கேட்கல. நீங்கள் மட்டும்தான் நான் சொன்னதை நம்பி இந்த விதையை பாதுகாத்துட்டே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்டையுமே ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாரு. அது என்னன்னா, இங்கே பாருங்கப்பா, இப்போ இந்த அம்மா கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தாங்க. அவங்க பொறுமையாக இருக்கும்போது கூட அவங்க செய்ய வேண்டிய அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த விதையை ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பொறுமையை வந்து சீக்கிரமாகவே இழந்துட்டீங்க. அதனால் இவ்வளோ பெரிய தோட்டத்தை உங்களால் உருவாக்கவே முடியலை. இது இந்த விதைக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்கள் வாழ்க்கைக்குமே இது உதவும். உங்கள் வாழ்க்கையிலுமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். எடுத்த உடனே அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போது நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் பொறுமையை எழுந்துருவீங்க. அதை தூக்கி போட்டுட்டு வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா மக்களுக்குமே ஒரு முக்கியமாக ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அந்த வயதான மனிதர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இப்பெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற தலைமுறை மக்கள்கிட்ட அவங்க எந்த ஒரு விஷயம் அடையணும்னு நினைச்சாலுமே அதை உடனே அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள்லேயே நிறைய லாபமாகணும், போட்ட காசை உடனே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி வேற எந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும், அவங்கக்கிட்ட அந்த பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஸ்பீடாக கிடச்சிடணும் அப்படிங்கிற ஆசையில் எதையுமே முழுசாக செய்யாமல் அடுத்தடுத்து தாவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதர் ரொம்ப பொறுமையாக அவர் செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரோ கண்டிப்பாக அதற்கான வெற்றி ரொம்ப விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் செய்கிற ஒரு சில விஷயங்கள் தோல்வியில் முடிஞ்சால் கூட கண்டினியூஸாக அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதனுடைய பலன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பொறுமையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாருமே முன்னேறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.